எனக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் போய் பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இதெல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு போனேன்னா, அந்த ரிப்போர்ட்டையும் இப்ப வந்த ரிப்போர்ட்டையும் வச்சு நீ போய் சொல்றது யார் ரிப்போர்ட்னு என்ன கேக்குறாங்க. கண்டிப்பா. ஏன்னா அப்ப உங்களுக்கு அந்த தைராய்ட்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுல்ல. இப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல நிறைய முன்னாடி சுகர் இதெல்லாம் இருந்துச்சு. நான் இப்போ அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ எடுத்தா டாக்டர்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க அந்த டெஸ்ட் எல்லாம் தனித்தனியே எழுதுனாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. மாசம் பீரியட் ஆகலையா அது மாதிரி நினைச்சு நான் விட்டுட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் முடியாம தான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதாவது நீங்க கன்சர்ன் தெரியாம நீங்க வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, நான் அதான் பீரியட் ரெகுலரா வரலைங்களே உங்ககிட்ட சொன்னல, நான் அந்த பிரச்சனை நினைச்சு நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அந்த தலை வாமிட்டு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு உங்களுக்கு. ஆமா நான் ரொம்ப நன்றி. இதை நான் எதிர்ப்பு